Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு 10 minutesல குயிக்காக எப்படி ஒரு கமீஸை கட் பண்ணுறதை நம்ம காட்ட போகிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட புரிகிற மாதிரி 10 நிமிஷம் தாங்க. ஆக்சுவலாக அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ வீடியோவில் கரெக்டாக உங்களுக்கு சொல்லிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக எடுத்ததுனால 10 மினிட்ஸ் ஆச்சு. ஆக்சுவலாக நீங்கள் கட் பண்ணும்போது இதை விட இன்னும் கம்மியாகவே டைம் ஆகும். ஸோ ஒரு மெஷர்மெண்ட் டாப்பை வச்சு இதை நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அளவு டாப் எடுத்திருக்கேன். இட் கேன் பி எனி டாப். ஒரு அளவு டாப் எடுத்திருக்கேன். மெஷரிங் டேப்பு, ஸ்கேல், ஃப்ரெஞ்ச் கர்வ் 2 மார்க்கர் எடுத்திருக்கேன். ஒன்று வேக்ஸு, ஒன்று நார்மல் டிசி. ஸோ மெஷரிங் டாப் நல்லா அயன் பண்ணிவிடுங்க. அயன் பண்ணி ரெடியாக இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஃபேப்ரிக் ஃபோல்டிங்கை பார்க்கலாம். நான் இக்கட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இக்கட் ஃபேப்ரிக்கை அகலத்தில் ஒரு வாட்டி ஃபோல்டு, அதாவது வித் வாய்ஸில் ஒரு வாட்டி ஃபோல்டு, சால்வேஜ் கரைப்பகுதியும் ஒன்றா வரவே மேட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உயரத்தில் ஒரு வாட்டி ஃபோல்டு. அப்போ உங்களுக்கு 4 செல்வேஜ் இந்த மாதிரி வரும். 2 ஃபோல்டட் சைடு உங்கள் பக்கம் இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இது 2 ஃபோல்டட் சைடு. ஓகே, இப்போ டைமர் ஆன் பண்ணிடலாம். எல்லாமே 0ல் இருக்குது. கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ கொஞ்சம் எடிட்டிங் கம்மியாக தான் இருக்க போது, ஏன்னா கண்டினியூவாக காட்டணுன்றதுக்காக. ஸோ டைமரும் ஆன் பண்ணியாச்சு. லெட்ஸ் பிகின். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏற்கனவே அயன் பண்ணி வச்சுருந்தது டாப்பை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் டு ஆர்ம் ஹோல், ஸ்லிட் பாயிண்ட் டு ஸ்லிட் பாயிண்ட், ஷோல்டர் டு ஷோல்டர். ஸோ இதை கரெக்டாக மடிக்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டாக ஃபோல்ட் பண்ணலாம், அகெயின் மெஷர்மெண்ட்ஸு மாறி உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ ஃபோல்டட் சைடில் வர மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அண்ட் அகெயின் நான் எடுத்திருக்கிறது 2 மீட்டர் ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் 2 meters ஆஃப் ஃபேப்ரிக். 2 மீட்டர் ஃபேப்ரிக்கில் தான் நம்ம இப்போ இந்த கமீஸை பார்க்குறோம். வித்தின் 10 நிமிஷத்தில் இருக்க கட்டிங். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கேயுமே சுருக்கம் இல்லாத மாதிரி நீட்டாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லே பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு கமீஸை நெக்லைன்லேருந்து தான் நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான இடம். ஸோ நெக்லைன் நான் மார்க் பண்ணிடுறேன். நெக்லைன் கீழே எது வரைக்கும் முடிஞ்சிருக்கோ அது ஒரு மார்க். ஷோல்டரு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஒரு மார்க் பண்ணிடுறேன். அண்ட் ஆல்சோ ஷோல்டரும் ஸ்லீவும் 2 ஒன்றா ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு லைன். ஓகே, நெக்கு எப்படி இருக்கோ அதே ஷேப் நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அப்போ போட்டிருக்க அந்த லைன் கரெக்டாக நெக்கு முடிகிற இடம், ஷோல்டர் தொடங்குகிற இடம். ஓகே, ஸோ ஆர்ம் ஹோல் நல்லா வளைச்சி கர்வ் பண்ணி நான் பிடிச்சிருக்க பாருங்கள், அந்த மாதிரி பிடிச்சி ஒரு லைன். ஓகே, ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போது இந்த கமீஸ் என்ன ஷேப்பில் இருக்கோ, அது ரெடிமேடாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏற்கனவே தைச்ச கமீஸாக இருக்கலாம், என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் கொடுங்க. ஸ்லிட் பாயிண்ட் கரெக்டாக எங்கே முடியுதோ அங்கே ஒரு ஹாரிசான்டலாக இன்னொரு லைன் வரைஞ்சிட்டு, இது எப்படி ஷேப்பில் இந்த வேஸ்ட் லைன்லேருந்து கீழே வரைக்கும் போகுதோ அப்படியே நம்ம வரைஞ்சிடும். வீடியோ கொஞ்சம் ரா வீடியோவாகவும் இருக்கும், அதாவது எடிட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பிகாஸ் டைமிங் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அந்த ஸ்டாப் வாட்ச் கரெக்டாக காட்டணுன்றதுக்காக பெருசாக எடிட்டிங் எதுவுமே பண்ணலை. ஸோ இப்போ மார்க் பண்ணியாச்சு. அதை எடுத்த பிறகு இப்போ சீம் அலவன்ஸ் நம்ம கொடுக்கலாம். சீம் அலவன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லைன் எல்லாம் இப்படி கனெக்ட் பண்ணி நான் ஆர்ம் ஹோல் கர்வ் நான் வரைஞ்சிட்றேன். வரைஞ்ச பிறகு அதில் நீங்கள் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் தையலுக்காக ஆர்ம் ஹோலுக்கு. ஸோ நான் இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வாட்டி நான் காட்டுறேன் பாருங்கள். இது சீம் அலவன்ஸ் லைன் இருக்கு இல்லையா, அங்கேருந்து இன்னொரு கர்வ். இதுதான் இந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்த இப்படி மார்க் பண்ணிவிடுங்க. தையலுக்கான லைன் ஆர்ம் ஹோல். இப்போ நெக் லைனுக்கும் நம்ம தையல் கொடுக்கணும், ஷோல்டருக்கும் தையல் கொடுக்கணும். இப்போ நெக் லைனுக்கும் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு தையலுக்கு தனியாக இப்படி மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஷோல்டருக்கும் 1/2 இன்ச்சு, மேல் பக்கமாக 1/2 inch சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு கமீஸில் இருக்க மாதிரி ரெடி மார்க் பண்ண பிறகு 1/2 இன்ச் தையலுக்கு தனியாக இந்த மாதிரி மார்க் பண்ணிடணும். சைடில் பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.5 கொடுக்கலாம். ஏற்கனவே நிறைய தைச்சிருக்கேன்றவங்க 1 கொடுங்க. லைக் இப்போ தான் பிகினிங், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தைக்க போகிறேன்றவங்க 1.5 inch கொடுங்க. சப்போஸ் எங்கேயாவது தப்பு நடந்தாலுமே நமக்கு ரெக்டிஃபை பண்ணுற அளவுக்கு ஃபேப்ரிக் கொஞ்சம் இருந்தால் நல்லதாக இருக்கும். ஸோ 1.5 சைடில் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி சீம் அந்த ஸ்லிட்டு பகுதியில் மட்டும் 1 inch கொடுங்க. மேலே அப்பர் பாடியில் 1.5, வேஸ்ட்டில் 1.5, ஸ்லிட் பகுதியில் மட்டும் 1 inch கொடுத்து இந்த கீழே வரைக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ட்ரா பண்ணி இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இங்கே வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு பெருசையாக வித்தியாசம் கிடையாது. ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே கோயிங் டு ரிமைன் சேம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ஒரே மார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம நெக்லைன்லேருந்து இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் ஃபேப்ரிக்கை நான் சரி பண்ணிக்கிறேன், அங்கங்கே கொஞ்சம் சுருக்கங்கள்லேருந்து அதை சரி பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து நெக்லைன்லேருந்து நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நெக்லைன் கட் பண்ணுங்கள், தென் ஷோல்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல், அதுக்கப்புறம் வேஸ்ட், அப்புறம் ஸ்லிட் பாயிண்ட். ஓகே, ஸோ 2 மீட்டர் வந்து ஃபேப்ரிக் போதும் தாராளமாக. யாருக்கு வரைக்கும் இது 2 மீட்டர் போதும்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஸ்லீவ் போடுறவங்களுக்கு எல்லாருக்கும் 2 மீட்டர் இஸ் மோர் தென் இனஃப். 3/4 ஸ்லீவ் போடுறீங்கன்னா 2.25 2.5 மீட்டர் தேவைப்படும். அண்ட் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிசைனை பொறுத்து ஃபேப்ரிக் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட், இப்போ நான் பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு வந்து திரும்பி அந்த ஆர்ம் ஹோல் லைனை நான் ட்ரா பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் உள்குழி எடுத்து அந்த ஃப்ரண்ட் டீப் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ஆர்ம் ஹோல் அந்த டெப்த்துலேருந்து பாதியை எடுத்து அந்த பாதியில் 1/2 இன்ச் உள்ளே வர மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. அந்த 1/2 இன்ச் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சிட்டு அங்கேருந்து உங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இதை லைட்டாக இன்னும் கொஞ்சம் டீப்பாக கர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி கழுத்தோட இறக்கம், நெக் டெப்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கமீஸ் எடுத்துக்கங்க. கரெக்டாக நெக் டெப்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸ்கேல் எடுத்து நெக்கோட டீப் எங்கே இருக்கோ ஃபஸ்ட்டு அங்கே வச்சுருங்க. ஷோல்டர்லேருந்து வர டேப்பும் அந்த நெக்லேருந்து வர அந்த ஸ்கேலோட அளவும் எங்கே மீட் ஆகுதோ பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ். ஸோ இப்போ இந்த 6 இன்ச்சஸை நான் மேலேருந்து மார்க் பண்ணுறேன். ஓகே, மேலேருந்து 6 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க. இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம இதில் நீட்டாக வந்து நெக்கை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், வெரி வெரி ஈஸி டு மேக். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கட்டிங்க்கு வந்து ஹார்ட்லி வந்து 6 to 7 மினிட்ஸ் மேலே உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ ஒன்ஸ் வந்து இதை முடித்த பிறகு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நாச்சஸ் போட்டுக்கலாம், பிகாஸ் நாச்சஸ் இல்லைன்னா நம்மளால் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ கரெக்டாக நம்ம ஸ்லிப் பாயிண்ட் எங்கே வருதோ அங்கே ஒரு நாச் போட்டுட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம ஸ்லீவ்ஸ் நம்ம பண்ண போகிறோம். திஸ் ஃப்ரண்ட் அண்ட் திஸ் கோயிங் டு பி தி பேக் பார்ட். ஓகே, இதை ஃபுல் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பேலன்ஸ் அங்கே இருக்கு இல்லையா, அந்த ஃபேப்ரிக்கை அப்படியே திருப்பி இதில் நம்ம ஸ்லீவ்ஸ் நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் 4 துணி இருக்குது, ரெண்டுமே ஆன் ஃபோல்டில் தான் இருக்குது. இப்போது இதில் வந்து நம்ம கமீஸில் இருக்க ஸ்லீவில் எவ்வளோ இருக்கோ அதே நம்ம கொடுக்க போகிறோம். இந்த கமீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்லீவ் இருக்குது, ஒரு 16 இன்ச் ஸ்லீவ் இருக்குது. ஸோ இப்போ அதே நான் கொடுக்க போகிறேன். கீழே வந்து மடித்து தைக்க சால்வேஜாக இருக்கிறதுனால, கரைப்பகுதியாக இருக்கிறதுனால 1/2 இன்ச்சை விட்டுறேன். 1/2 இன்ச் விட்டுட்டு கரெக்டாக இந்த ஸ்லீவ் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த 1/2 இன்ச் மடித்து கொடுக்க. ஓகே, அண்ட் மேலே வந்து ஷோல்டர் ஜாயினில் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போது இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை நான் ஒரு ஸ்மூத் கர்வாக இப்படி கனெக்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்து இன்னும் சீம் அலவன்ஸ், அதாவது தையலுக்கு இன்னும் நம்ம கொடுக்கல. 1/2 இன்ச் வந்து வெளியே தள்ளி தையலுக்கு இப்போ மார்க் பண்ணுங்க. ஓகே, கீழே வந்து கமீஸுக்கு கொடுத்த மாதிரி 1.5 இன்ச் வந்து தையலுக்கு நம்ம கொடுக்குறோம். ஆக்சுவலாக இது காட்டன் ஃபேப்ரிக்னால கொஞ்சம் தண்ணியில் போட்டால் இழுக்கும்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக 1.5 கொடுக்கலாம். இக்கட்டுன்றது 100% காட்டன் ஃபேப்ரிக். ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து 1.5 கொடுக்கறது வந்து ரீசனபிளாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும் 1 கொடுக்கறத விட. ஸோ இப்போது அந்த ஸ்லீவோட கர்வோடு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அண்ட் ஆல்சோ ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு சென்டர் நாச் போட்டுருங்க. போட்டோன்னா நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் எடுத்துக்கிறேன். அதை அப்படியே ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட கமீஸோட கட்டிங் முடிஞ்சுது. நெக்லைன்லாம் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போதே பண்ணிக்கலாம், பட் இருந்தாலும் இப்போவே இதை சொல்லிடுறேன். ஸோ இப்போ நெக்லைன் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து உங்கள் கமீஸில் ஆல்ரெடி நெக்லைன் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு இப்போது இந்த ஒரு வேளை இந்த கமீஸில் நெக் வித் வந்து 3 இன்ச் இருக்குது, நெக் டெப்த் வந்து 6 இன்ச் இருக்குதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா நீங்கள் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அதே மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு அந்த யூ ஷேப்பை மார்க் பண்ணிவிட்டு
நீங்கள் இப்படியே கட் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப் ஆல்ரெடி தெரியும்னா. நெக்கோட அகலம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபேப்ரிக் எடுத்துக்கங்க. நீங்கள் அந்த மெஷரிங் டாப் வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த மெஷரிங் டாப்பில் எவ்வளோ நெக்கோட அகலம் கொடுத்துருக்கோ இறக்கம் கொடுத்துருக்கோ நீங்கள் அதே கொடுக்க போகிறீங்க. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கங்க. கேன்வஸோட ஆன் ஃபோல்டில் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஆன் ஃபோல்டு மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி லே பண்ணிவிட்டு இதை வந்து இப்படியே கர்வாக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த யூவோடு அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கான சீம் அலவன்ஸ் வெளியே கொடுத்து அதையும் மார்க் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதை கம்ப்ளீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதோட பார்த்திங்கன்னா ஒரு கமீஸ் அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸில் நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பார்த்துருக்கலாம், லைக் நான் 2 வாட்டி நெக்லைன் கட்டினேன். ஒன்று வந்து நார்மல், இன்னொன்று வந்து அலோவ் டாப் வச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால இன்னும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணும்போது எனக்கு கம்மியாக கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது டைம். நீங்கள் பண்ணும்போது இன்னும் கம்மியாகலாம். லைக் 10.44 இதில் நான் முடிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என் வீடியோவை எப்போவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். See you next time with a different kind of video. Till then, take care. Bye-bye.